I will have great aim. I will have great aim. நம்ம 10th மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 எக்ஸாம் வரனால இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். அந்த சொல்யூஷனோட வீடியோ போடுறேன். ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் 1.1ல் தேர்ட் சப்டிவிஷன், அதுக்கப்புறம் 1.2, 1.3, 1.7, 1.11, 1.15, 1.18, 1.19, 1.23. அடுத்து எக்ஸசைஸில் 1.1ல் 2, 3, 6, 7. அடுத்து 1.3ல் 10, 1.4ல் 2, 4, 9, 10, 12, 1.5ல் 1, 2, 4, 8. இதில் ஒவ்வொரு சப்டிவிஷனில் ஒவ்வொரு ஹெட்டிங்கில் ஒவ்வொரு சப்டிவிஷன் மட்டும்தான் போட்டிருக்கேன். மற்றது அதே மாதிரி வரும். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அதை நீங்கள் ப்ராக்டிஸாக பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நான் 1ல் செகண்ட் கொஷின், செகண்ட் இதில் ஃபஸ்ட்டு கொஷின், 8th 1ல் ஃபஸ்ட்டு கொஷின் சொல்லியிருக்கேன். பின்னாடி சொல்யூஷன் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் பார்த்துருப்போம். அதோட சொல்யூஷன் இப்போ நான் போட்டிருக்கேன். 10th எக்ஸாம் வந்து பக்கத்தில் வரனால நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க் அண்ட் 5 மார்க்கோட சொல்யூஷன்ஸ் போட்டிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.1ல் தேர்ட் சப்டிவிஷன். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் செட்டுக்குள்ள 1, 3, 5 அண்ட் பி ஈக்குவல் டு செட் 2, 3, then show that n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்களா, ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி என்னங்கிறது ஸ்மால் என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பில இருக்க எத்தனை எலிமெண்ட் இருக்குங்கிற நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. அப்படி நம்ம அதோட சொல்யூஷன் பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b. அதுதான் எழுதியிருக்கேன். we have to find. அடுத்து given aங்கிற செட் என்னது 1, 3, 5, bங்கிற செட் 2, 3. அப்ப n of a is equal to 1, 2, 3. n of a is equal to 3. அப்புறம் bங்கிற செட்டுக்குள்ள 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு 1, 2. so n of b equal to 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா n of a cross n of b. அப்பனா n of a cross n of b, n of aங்கிறது 3 into n of bங்கிறது 2 equal to 6. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 1.1 எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல a cross b கண்டுபிடிச்சிருப்போம். அதை நான் பிராக்கெட்ல எழுதியிருக்கேன். n of a cross b கண்டுபிடிக்கிறதுக்கு n of a cross b is equal to set of 1, 1, 2, 1, 3. அடுத்து 3, 2, 3, 3. அடுத்தது 5, 2, 5, 3. இப்போ இதுக்குள்ள இருக்க மொத்த எலிமெண்ட்ஸோட நம்பர் வந்து 1, 2, 3, 4, 5, 6. அப்ப n of a cross b equal to 6. n of a cross b equal to 6 equal to n of b cross a. இப்போ இதுவும் 6, இதுவும் 6. அப்பனா n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b. நான் உங்க ஷோ பண்ண சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் 1.2 இதுதான் செகண்ட் சம் பார்க்க போறோம். இஃப் a cross b ஈக்குவல் டு செட்டுக்குள்ள 3, 2, 3, 4, 5, 2, 5, 4, then find a and b. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா a cross b கொடுத்துட்டாங்க. இதுல வந்து நம்ம ஏங்கிற செட் என்னது, பிங்கிற செட் என்னது அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சொல்யூஷன் ஆரம்பிக்கலாம். given வந்து a cross b அதை எழுதியிருக்கேன். 3, 2, 3, 4, 5, 2, 5, 4. find a and b இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறது. அடுத்தது a equal to set of all first coordinates of element a cross b. a cross b குள்ள இருக்கிற செட் அந்த எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற கோஆர்டினேட் தான் ஏங்கிற செட்டுக்குள்ள வர எலிமெண்ட். அப்படின்னா இந்த a cross b குள்ள இங்க 3, 3, 5, 5 அதுதான் ஏங்கிற செட்டு. அப்ப a equal to 3, 5. அதே மாதிரி b equal to set of all second coordinates of element a cross b அப்படின்னு பார்த்தா b equal to 2, 4. Therefore a is equal to 3, 5 and b is equal to 2, 4. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.3 இது 5 மார்க்குக்கு வரலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். let a is equal to x belongs to n capital N. இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் /1 less than x less than 4. இதுல என்ன சொல்லியிருக்காங்களா, இந்த x வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள இருக்கும். அது எப்படி இருக்கும்னா
1 விட பெருசா 4 விட சின்னதா இருக்கும். அதனாலதான் 1 less than x less than 4. அதுக்கப்புறம் b கொடுத்துருக்காங்க. b எப்படி இருக்கும்னா x belongs to whole number slash 0 less than or equal to x less than 2. இது எப்படி இருக்கும்னா இந்த x வந்து ஹோல் நம்பரா இருக்கும். அது எப்படி இருக்கும் 0 less than or equal to x less than 2. அதாவது 0ல இருந்து 1 2 வராது. ஏன்னா 2 விட less than தான் x இருக்கும். அதனால 0, 1. அடுத்து c is equal to x belongs to n natural number slash x less than 3. Then verify that a cross b union c equal to a cross b union a cross c. இன்னொரு வந்து a cross b intersection equal to a cross b intersection c equal to a cross b intersection a cross c. இந்த ரெண்டுத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அடுத்து சொல்யூஷன் பார்க்கலாம். Given that a is equal to x belongs to natural number 1 less than x less than 4. அதாவது எப்படி இருக்கும்னா xங்கிறது 1 விட கூட இருக்கணும், 4 விட கம்மியா இருக்கணும். அப்பனா 2, 3. b equal to x belongs to whole number 0 less than or equal to x less than 2. அப்படின்னா 0 இருக்கலாம், 2 விட கம்மியா இருக்கணும். அப்பனா 0, 1. c equal to x belongs to natural number slash x less than 3. நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனாலதான் நம்ம 0 எடுக்கல. x less than 3ங்கிறப்ப 0 எடுக்கல. இதே ஹோல் நம்பர்னா 0 எடுக்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ c equal to 1, 2. இதுல நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா a cross b union c equal to a cross b union a cross c. இதை ப்ரூவ் பண்றதுக்கு முத b union c அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப b union c னா b குள்ள 0, 1 இருக்கு, c குள்ள 1, 2 இருக்கு. இதை யூனியன் எடுத்தா 0, 1, 2 3 வரும். அப்ப b யூனியன் c equal to 0, 1, 2. அடுத்தது a cross b union c. இந்த b union c நம்ம a ஓட கிராஸ் பண்ண போறோம். அப்ப a into b union c equal to aங்கிற செட்டுக்குள்ள 2, 3 இருக்கு. 2, 3 cross 0, 1, 2. இதை கிராஸ் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 2வை எடுத்து இந்த 3 நம்பரோட மல்டிப்ளை பண்ணி எலிமெண்டா எழுதணும், செட்டுக்குள்ள எழுதணும். அப்ப 2, 0, 2, 1, 2, 2. இது 2ஓட செட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3 எடுக்கிறோம். 3 எடுத்து 3, 0, 3, 1, 3, 2. இதுதான் மொத்த a cross b union c. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது a cross b equal to அடுத்தது a cross b union a cross c கண்டுபிடிக்கணும். அதுக்கு a cross b ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். aங்கிறது 2, 3, bங்கிறது 0, 1. இதை எப்பயும் போல நம்ம கிராஸ் பண்ணோம்னா 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. அடுத்தது a cross c. a cross c equal to 2, 3 into 1, 2. அப்படின்னா 2வை வச்சு 1ஐயும் 2வும் பண்ணணும். அடுத்து 3யை வச்சு 1ஐயும் 2ஐயும் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா 2, 1. அடுத்தது 2, 2, 3, 1, 3, 2. இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுக்கணும். அதுதான் நம்ம இருக்க ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப a cross b யூனியன் a cross c equal to 2, 0, 2, 1, 3, 0, 3, 1, 2, 2, அப்புறம் 3, 2. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறோம். அப்ப ஃப்ரம் 1 and 2 இந்த இருக்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது ஃபுல்லா இந்த ஃபுல்லைய கம்பேர் பண்ணி பார்க்கறோம். இதுல எல்லாமே சேமா இருக்கும். 2, 0, 2, 1, 2, 2. அடுத்தது 3, 0, 3, 1, 3, 2. இந்த ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா அவங்க நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டோம். அதாவது a cross b யூனியன் c equal to a cross b யூனியன் a cross c. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம a cross b intersection c பார்க்க போறோம். அப்படின்னா a cross b intersection a cross c. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து b intersection கண்டுபிடிக்கிறோம். b intersection c. b என்ன இருக்கு 0, 1. அடுத்தது c 1, 2. இதுல இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன்ங்கிறது ரெண்டுத்துலயும் இருக்க சேம் எலிமெண்ட்டை எழுதணும். அவ்வளவுதான். 0 இங்க இருக்கு, இங்க 0 இல்ல. இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. இது
அடுத்தது இங்க 2 இல்ல, இங்க 2 இருக்கு. அப்ப B intersection C is equal to 1. செட்டுக்குள்ள 1. அதுக்கப்புறம் A into B intersection C. A cross B intersection C equal to 2, 3 cross set 1. அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு 2, 1, 3, 1. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறதுக்கு A கிராஸ் B ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிட்டு அடுத்து A கிராஸ் C ஃபைண்ட் பண்ணிட்டு ரெண்டையுமே இன்டர்செக்ஷன் எடுத்து நம்ம போடணும். அப்படின்னா A கிராஸ் B ஈக்குவல் டு 2, 3 இன்ட்டு 0, 1. அப்படின்னா 2 வச்சு 0யும் 1யும் பண்ணணும். அடுத்து 3 வச்சு 0வும் 1யும் பண்ணணும். 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. அப்புறம் A கிராஸ் C. அப்படின்னா 2, 3 கிராஸ் 1, 2. 2 வச்சு 1யும் 2 பண்ணோம்னா 2, 1, 2, 2. 3 வச்சு 1யும் 2யும் பண்ணோம்னா 3, 1, 3, 2. A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. இந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா இங்க 2, 0 இருக்கு, இங்க 2, 0 இல்ல. இங்க 2, 1 இருக்கு, இங்கேயும் 2, 1 இருக்கு. அடுத்தது 3, 0 இருக்கு, இங்க 3, 0 இல்ல. இங்க 3, 1 இருக்கு, இங்க 3, 1 இருக்கு. இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் இந்த A கிராஸ் B குள்ள இல்ல. அப்ப நம்மளுக்கு மொத்தமா இருக்கிறது 2, 2, 1, 3, 1. அப்ப A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C ஈக்குவல் டு 2, 1, 3, 1. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரம் 1 and 2, 1 ஈக்குவல் டு 2. ஏன்னா இந்த ரெண்டுத்துலயுமே சேமான எலிமெண்ட்ஸ் இருக்கு. இங்கேயும் 2, 1 இருக்கு, இங்க 3, 1 இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்படின்னா அவங்க கொடுத்ததை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. Hence it is proved.